கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை. எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம். ஆசாரிய ஊழியம், லேவி கோத்திரத்தாரின் ஆசாரிப்புகள். 1. பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். 2. உன் தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தாரான உன் சகோதரரையும் உன்னோடே கூடியிருக்கவும் உன்னிடத்திலே சேவிக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள். நீயும் உன் குமாரருமோ சாட்சியின் கூடாரத்துக்கு முன் ஊழியம் செய்ய கடவீர்கள். 3. அவர்கள் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவர்கள். ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளண்டையிலும் பலிபீடத்தண்டையிலும் சேராமல். 4. உன்னோடே கூடிக்கொண்டு கூடாரத்துக்கடுத்து எல்லா பணிவிடையையும் செய்ய ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்க கடவர்கள். அந்நியன் ஒருவனும் உங்களிடத்தில் சேரக்கூடாது. 5. இஸ்ரவேல் புத்திரர் மேல் இனி கடுங்கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள். 6. ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டு உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன். 7. ஆகையால் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்து எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன். அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். ஆசாரியர்களின் பாகம். 8. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளிலெல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்து கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை உனக்கு கொடுத்தேன். அபிஷேகத்து நிமித்தம் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். 9. மகா பரிசுத்தமானவைகளிலே அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதாயிருப்பது எவையெனில், அவர்கள் எனக்கு படைக்கும் எல்லா படைப்பும் எல்லா போஜன பலியும் எல்லா பாவ நிவாரண பலியும் எல்லா குற்ற நிவாரண பலியும் உனக்கும் உன் குமாரருக்கும் பரிசுத்தமாயிருக்கும். 10. பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும். ஆண் மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம். அவைகள் உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. 11. இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் உன்னுடையவைகளாயிருக்கும். அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியமமாக கொடுத்தேன். உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம். 12. அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன். 13. தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும். உன் வீட்டிலே சுத்தமாயிருப்பவர்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம். 14. இஸ்ரவேலிலே சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் உனக்கு உரியதாயிருக்கும். 15. மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கர்ப்பந்திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும். ஆனாலும் மனிதரின் முதற் பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும். தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும். 16. மீட்க வேண்டியவைகள் ஒரு மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 5 சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும். ஒரு சேக்கல் 20 கேரா. 17. மாட்டின் தலையீற்றும் செம்மறியாட்டின் தலையீற்றும் வெள்ளாட்டின் தலையீற்றுமோ மீட்கப்பட வேண்டாம். அவைகள் பரிசுத்தமானவைகள். அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக தகனிக்க வேண்டும்.
18 அசைவாட்டும் மார்க்கண்டத்தைப் போலும் வலது முன்னந்தொடையைப் போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும். 19 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார். 20 பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். 21 இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். 22 இஸ்ரவேல் புத்திரர் குற்றஞ்சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள். 23 லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கடுத்து வேலைகளை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும். 24 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசமபாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரமில்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். லேவியருக்கு தசமபாகம். 25 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 26 நீ லேவியரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசமபாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது தசமபாகத்தில் 10 ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். 27 நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலும் ஆலையின் இரசத்தை போலும் உங்களுக்கு எண்ணப்படும். 28 இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசமபாகமாகிய உங்கள் பங்குகளிலெல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். 29 உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கு எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். 30 ஆதலால் நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும். 31 அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். 32 இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் சாகாதிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார். எண்ணாகமம் 19ஆம் அதிகாரம். சிவப்பான கிடாரியின் சாம்பல். 1 கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, 2 கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது, பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடைக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். 3 அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. 4 அப்பொழுது ஆசாரியனாகிய எலெயாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். 5 பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். 6 அப்பொழுது ஆசாரியன் கேதுருக்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். 7 பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன்.
ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான். 8 அதை சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான். 9 சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். 10 கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான். இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியருக்கும் நித்திய கட்டளையாயிருப்பதாக. பிரேதத்தீட்டு. 11 செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டப்பட்டிருப்பான். 12 அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன். அப்பொழுது சுத்தமாவான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பானாகில் சுத்தமாகான். 13 செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். 14 கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். 15 மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். 16 வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டப்பட்டிருப்பான். 17 ஆகையால் தீட்டப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் பார்க்க வேண்டும். 18 சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதுமல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். 19 சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிக்க வேண்டும். 7ஆம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாயிருப்பான். 20 தீட்டப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான். தீட்ட கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான். 21 தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். தீட்டு கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். 22 தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகளெல்லாம் தீட்டுப்படும். அவைகளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம். காதேசில் நடந்தவைகள். 1 இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன்வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். 2 ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். 3 ஜனங்கள் மோசேயோடே வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். 4 நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? 5 விதைப்பும் அத்திமரமும் திராட்சைச் செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். 6 அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு
ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்கு புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. 7 கர்த்தர் மோசேயை நோக்கி 8 நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். 9 அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். 10 மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி 11 தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. 12 பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். 13 இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது. 14 பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி 15 எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. 16 கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். 17 நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சத் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லச் சொன்னான். 18 அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னான். 19 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். 20 அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். 21 இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். ஆரோன் மரணம். 22 இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். 23 ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி 24 ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. 25 நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலெயாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி 26 ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்றார். 27 கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான்.
சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள். 28 அங்கே ஆரோன் உடுத்திருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். பின்பு மோசேயும் எலெயாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள். 29 ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லோரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கங்கொண்டாடினார்கள்.